Hi, hello, vanakkam, and welcome to my YouTube channel. This is the Uncreative. So, this is going to be a very ordinary video. So, 2025 is going to be எண்டிங் சோன் இன்னும் ஒரு 4 டேஸில் வந்து 2025 வந்து முடிஞ்சிரும். ஸோ 2026 வந்து வெற்றிகரமாக தொடங்க போகிறோம். ஸோ எஸ், ஒரு மாதிரி வயசாக ஆக வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும்னு சொல்லுவாங்கல்ல, அது என்னமோ ரொம்ப உண்மையாக இருக்குது. பிகாஸ் 2025 இப்போ தான் எனக்கு ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. பட் ஜனவரி பிப்ரவரி மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே நவம்பர் டிசம்பர் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு வருஷமும் போயிடுச்சு, ஒரு வயசும் ஆயிடுச்சு. இன்னும் ப்ரெஷர்ஸும் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ஒர்க் ப்ரெஷர், ஃபேமிலி ப்ரெஷர், ரிலேஷன்ஷிப் ப்ரெஷர், லாட் ஆஃப் திங்ஸ் டு டீல் வித். எஸ், பட் வி ஆர் டூயிங் இட் கிரேட். ஸோ இந்த வருஷம் வந்து எனக்கு வந்து ஸ்டார்ட்டிங் வந்து ஒரு மாதிரி நல்லா ஸ்டார்ட் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆக்சுவலி அதுக்கப்புறமா நிறைய ப்ராப்ளம்ஸ் நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ ஃபேமிலி இஷ்யூவாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஒரு ஹெல்த் வைஸாக இருக்கலாம். இதெல்லாமே வந்து ஃபேஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த வருஷம் முடியும் நடுவில் கொஞ்சம் நல்லா ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து வருஷம் முடியறதும் வந்து ஒரு மாதிரி மோசமாக தான் இருந்துச்சு. பட் அதே டைமில் வந்துட்டு நான் எனக்கு பிடிச்ச நிறைய விஷயங்களையும் வந்துட்டு அன்அப்பாலஜிட்டிக்லி நான் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் எவ்வளோ தான் கடுப்பாக இருந்தாலும் நான் ட்ரிப் போகிறது நான் நிறுத்தவே மாட்டேன். எவ்வளோதான் கடுப்பாக இருந்தாலும் எனக்கு பிடிச்ச சில விஷயங்கள், வேலைகள்லாம் நான் செஞ்சுட்டே தான் இருப்பேன். எங்கள் அம்மா எவ்வளோதான் என்னை வந்து கழுவி ஊற்றினாலும் எனக்கு சில விஷயம் பிடிச்சிருக்குன்னா அதை நான் கண்டிப்பாக செய்வேன். அது அவங்கள மதிக்கல அப்படின்னு கிடையாது. அது வந்து என்னோட ப்ரிஃபரன்ஸ்க்கு நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், என்னோட டெசிஷனுக்கு நான் கொடுக்குற மரியாதை. தட்ஸ் இட். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் நான் பண்ணிட்டு தான் இருந்திருக்கேன். அதனால வந்துட்டு எனக்கு வந்து ஓகே, இந்த விஷயம் வந்து இந்த வருஷம் மோசமாக இருந்தாலும் வந்துட்டு நான் பண்ணணும்னு நினச்சதை நான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்திருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் எடுத்த டெசிஷன்ஸ்னால நிறைய ப்ராப்ளம்ஸ் நான் ஃபேஸ் பண்ணாலுமே ஓகே, அது நான் எடுத்த டெசிஷனால தான் எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்து நான் மனசு தேத்திப்பேன். ஸோ எஸ், இட்ஸ் ஓகே. ஏன்னா வந்து இது பர்சனலாக வந்து பேசுகிறத விட உங்களுக்கு புரியாது இல்லையா, நான் ஏதோ ஒரு குழப்பு பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து பொதுவாகவே போயிடுவோமே. ஸோ 2025 வந்துட்டு மோஸ்ட்டாக வந்து நிறைய லீவ்ஸ் எல்லாமே வந்துட்டு மண்டேஸில் வந்து வரல, லைக் சண்டேஸ்லேயே வந்துருச்சு. இட்ஸ் அ வெரி ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு விஷயம். பட் 2026 நான் செக் பண்ண வரைக்கும் முக்கால்வாசியான லீவ்ஸ் எல்லாமே வந்துட்டு மண்டே வருது. ஸோ வந்து சென்னையில் தங்கி வேலை பார்க்குறவங்க, இல்லை வெளியூரில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு 3 டேஸ் வந்துட்டு கம்ப்ளீட் லீவ் எடுத்துட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். ஆர்எல்ஸ் அவங்களோட ரூம்லேயே கூட மண்டே லீவ் எடுத்துட்டு சந்தோஷமாக வந்து என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு அஃப்கோர்ஸ் லைக் ட்ரீம்ஸ் சேஸ் பண்ணிருக்கீங்க, ஒர்க்கில் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டுருக்கீங்க, எதனா பெருசாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்க. 2025 வந்து அது ஒழுங்காக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா டோன்ட் வரி. 2026 அது எப்படியாச்சும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். பிகாஸ் எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் நான் ரொம்ப வருஷமாக வந்து ட்ரை பண்ணிருக்கேன். இருக்க இந்த சென்ஸ் அதை ஸ்டார்ட் பண்ணுறது எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. எனக்குள்ள நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருந்துச்சு. என்னால் பேச முடியுமா, வைக்க முடியுமா, பண்ண முடியுமான்னு சொல்லி நிறைய கேள்விகள் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு எனக்கு. ஐ வாஸ் ட்ரைங் டு டூ திஸ் யூடியூப் ஃப்ரம் லைக் ரொம்ப வருஷமாக நான் அதை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். சம் 2 to 3 to 4 இயர்ஸ் நினச்சிட்டு இருக்கேன். நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷம் மேலே ஆயிடுச்சு. பட் நான் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. எதனா ஒரு ப்ராப்ளம் வச்சுட்டு நான் வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டே போயிடுவேன். பட் திஸ் இயர் வந்துட்டு ஓகே, நான் வந்து ஒரு ஃபெப்ல ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கண்டினியூஸாக வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அப்ஸ்கவுண்ட் ஆகிட்டேன். திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் கொஞ்ச நாள் வீடியோ போட்டேன். ஒரு 2 months காணா போயிட்டேன். அப்புறம் மறுபடியும் இப்போ நான் கண்டினியூஸாக வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் லைஃப் இஸ் லைக். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ப்ரொலாங் ஃபார் த டைம் எவ்ரி டே யூ கே நாட் பி கன்சிஸ்டன்ட். பட் யூஆர் கம்மிங் டு த பாயிண்ட் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்களான்றது தான் மேட்டர். ஸோ இஃப் யூ குடன்ட் டூ தட் இன் 2025, டெஃபினெட்லி யூ கோனா அச்சீவ் தட் இன் 2026. அண்ட் நான் வந்துட்டு ரீசென்ட்லி லாட் ஆஃப் ரீல்ஸ் வந்து இதுக்கு ரிலேட்டட் நான் பார்த்துட்டு இருக்கேன். என்னன்னு சொன்னால் 2000 லாஸ்ட் இயர் நொட்டிட் போயிருச்சு, அதுக்கு இந்த வருஷம் நொட்டிட் போயிருச்சு, அடுத்த வருஷம் அவன் செத்துட்டாண்டான்ற மாதிரி. பட் ஆன் பாசிட்டிவ் நோட் ஐம் டெல்லிங், பட் தட்ஸ் அ மீம், ஐ அண்டர்ஸ்டாண்ட். உடனே கிரிஞ்சு அப்படின்ட்டு நினச்சிக்காதீங்க. பட் ஆன் அ பாசிட்டிவ் நோட் வி ஹேவ் டு ஸ்டார்ட் எவ்ரி திங். லைக் நம்ம என்ன நினைக்கிறோமோ, பிகாஸ் வேர்ட்ஸ் ஹேவ் பவர். அவர் என்ன சொல்கிற சப்கான்ஷியஸ்லி வாட் வி திங்க் ஹேவ் டெஃபினெட்லி ஹேவ் சம் பவர். அதுதான் நம்மள வந்து எப்படி நம்ம அடுத்த ஸ்டெப் எடுக்க போகிறோம், டெசிஷன் எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்றது வந்து ஷேப் பண்ணும். பிகாஸ் இட்ஸ் சைக்காலஜிக்கல். நீங்கள் வந்து பாசிட்டிவாக நினைக்கும் போது தான் வந்துட்டு யூ வில் சி மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், யூ வில் ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் நியூ திங்ஸ் அண்ட் யூ வில் ஹேவ் த ஸ்ட்ராங் மைண்ட் செட். அது அப்போ தான் வந்துட்டு லைஃப் வில் பி ஈஸியர். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்மளால் முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா லைஃப் வில் பி ஈஸியர் அண்ட் த நெக்ஸ்ட் ஸ்டெப் வில் பி ஈஸியர் அண்ட் யூ நோ த நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது உங்களால் கிராப் பண்ண முடியும்.
ஆர் எல்ஸ் லைக் அந்த மாதிரி இல்லாம, நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே நெகட்டிவாவே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொன்னா, கன்டினியூஸா அதே மாரி ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. போன வருஷம் நொட்டிட்டு போயிருச்சு. இந்த வருஷமும் நம்ம நொட்டிட்டு போயிருச்சு. அடுத்த வருஷமும் நம்மளுக்கு இப்படிதான் இருக்க போகுது. நீங்க ஒரு ப்ரிஜுடைஸான ப்ரீசெட் மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னு சொன்னா, இஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் நியர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, யூ கேனாட் சீ இட். பிகாஸ் எவ்ரிஒன் ஹேவ் த ஆப்பர்ச்சுனிட்டி. நம்மளுக்கு இருந்துட்டே தான் இருக்கும். பட் ஹூ இஸ் டேக்கிங் இட் அண்ட் மேக்கிங் யூஸ் ஆஃப் இட்? அவங்க தான் மேக்கிங் அ டிஃபரன்ஸ் இன் லைஃப். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யூஸ் பண்ணணும்னு சொன்னா, our ஐஸ் ஷுட் பி வைட் ஓப்பன். அந்த ஐஸ் வந்து வைட் ஓப்பனா இருக்கணும்னு சொன்னா, யூ ஷுட் ஹேவ் த பாசிட்டிவ் மைண்ட் செட். நான் இத அச்சீவ் பண்ண போறேன், நான் இத பண்ண போறேன், என்னால முடியும் அப்டின்ட்டு நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும். மேனிஃபெஸ்ட்னா ஒன் ஆன் ஒன் வரும்போது வேண்டுறதோ, இது பண்றதோ கிடையாது. டீப் டவுன் you should believe what you have to achieve, and like you should believe in yourself, and you should know that you have this capacity. உங்களோட கேப்பபிலிட்டி மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்து நீங்க தொடர்ந்து உழைச்சிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வரும். ஸோ நெகட்டிவான தாட்ஸ், ஜோக்கு, ஃபன் எல்லாமே ஓகே. பட் அது வந்து ப்ரலாங்டா கண்டினியூஸா பண்ணும்போது டெஃபினெட்லி ஹேவ் இம்பாக்ட் இன் யூ. அது கண்டிப்பா உங்களுக்கு நீங்களே அதை நம்ப ஆரம்பிச்சிருங்க. யூல் பிலீவ், யூல் ஸ்டார்ட் பிலீவ் லைக் 2026 இஸ் கோயிங் டு பி அ ஷிட். But that's not the case. Every year and every day has its own ups and downs, and every dog has its own day. என்னதான் சொல்றேன் நானு. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கான நாளும் இருக்க தான் செய்யும். ஸோ ரொம்ப ப்ரிஜுடைஸா இது இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. ப்ளீஸ் ட்ரை யுவர் செல்ஃப் அண்ட் எக்ஸ்ப்ளோர் நியூ திங்ஸ், பிகாஸ் we never know what we have in ourselves and like which thing is going to click. So different things try பண்ணும்போது anything and somehow we have to go to the success, because தட்ஸ் வாட் வி ஆர். லைக் நமக்கு அது இருக்கு, கண்டிப்பா நம்ம அது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணிட்டே இருங்க. டெஃபினெட்லி நீங்க நினைக்கிறது உங்களுக்கு வந்து சேரும் in 2026. பட் டோன்ட் லீவ் த ஹார்ட் ஒர்க். அண்ட் த செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல் ஃபார் த திங்ஸ் யூ ஹேவ், லைக் த பேரண்ட்ஸ், த சப்போர்ட்டர்ஸ், த வெல் விஷர்ஸ், த siblings, the life you have, like that you got the roof above your head. Like that's itself is ஒரு 60-70% ஆஃப் த பீப்புளுக்கு நிறைய பேருக்கு இல்ல. அது நம்மகிட்ட இருக்கு. யூ ஹேவ் அ ஓன் ஹவுஸ், யூ ஹேவ் அ கிளாத்ஸ் டு வியர், லைக் யூ ஹேவ் ஃபுட் டு ஈட் ஆன் யர் பிளேட், அண்ட் சம்மன் இஸ் சர்விங் இட் டு யூ, அண்ட் லைக் பி கிரேட்ஃபுல் ஃபார் எவ்ரிதிங் இன் லைஃப், பிகாஸ் சம்மன் அவுட் தேர் இஸ் ஸ்ட்ரகிளிங் ஃபார் ஆல் தோஸ் திங்ஸ். டெஃபினெட்லி கரெக்டா. பிச்சைக்காரங்க இருக்காங்க, சாரி, லைக் பெக்கர்ஸ் இருக்காங்க, இது பண்றவங்க, கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அவங்கள மட்டும் சொல்லல. இன் டே டு டே லைஃப் உங்க ஃப்ரெண்ட்ஸே நீங்க வந்து கம்பேர் இன் த சென்ஸ், லைக் அவங்களோட டீப் டவுன் நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, தே ஹேவ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், அண்ட் everyone who is living in front of you have lot of problems than you imagine, than you compare. So நம்மளால காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாத பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. So until we have a good life, like we have food, we have shelter, we have dress, we have everything, like we have got a good job. சில பேருக்கு ரிமோட் இருக்கலாம், சில பேருக்கு 9 to 5 இருக்கலாம், சில பேருக்கு ஃபேமிலி ப்ரெஷர் இருக்கலாம், சில பேருக்கு மேனேஜர் ப்ரெஷர் இருக்கலாம். பட் you've got the job, like someone is paying you every month, right? So that's the thing to be grateful for, because நம்ம கிரேட்ஃபுல்லா இருக்கிற அளவுக்கு நம்மளுக்கு எக்ஸ்ட்ராடினரி ஸ்பெஷலாக எந்த விஷயமும் நடக்காது. அண்ட் நமக்கு நடக்கிற விஷயத்துல we have to choose and be grateful, because நம்ம நல்லது நினைச்சு எனக்கு நல்லது நடந்துட்டு இருக்கு, எனக்கு நிறைய கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நம்பும்போது you will be satisfied, and you have the power to go extra mile, and you will achieve even more. So unless like everything comprehends to the positivity, and also the mindset, and also the gratitude. நீங்க ஆல்ரெடி இருக்கிற விஷயத்துக்கே நீங்க நன்றியோட இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வரும். நீங்க அது வந்து இல்லாம எனக்கு இன்னும் எதுவுமே என் லைஃப் கேவலமா இருக்குன்னு நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா கேவலமா தான் இருக்கும். Because you itself believe that your life is a shit, and like no one can convince you the other way, right? Yes. And yes, 2026, it's 2 to 3 days away. அண்ட் வாட்ஸ் யோர் பிளான்? லைக் எப்பவும் போல் நீங்கள் வந்து ஜிம் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அஃப்கோர்ஸ் நானும் ரொம்ப வருஷமாக உடம்பு குறைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். நான் குறைச்ச பாடு இல்லை. அண்ட் டெஃபினெட்லி ஐம் கோனா ட்ரை த நெக்ஸ்ட் இயர். சம்திங் or somewhere it have to work, right? So if you are someone searching for a job, definitely you'll get placed in 2026. And சம்திங் லைக் உங்களுக்கு கல்யாணம் நடக்கணுமா, இல்லை நான் குழந்தை பெற்றுக்கணுமா, இல்லை நான் வேலைக்கு போகணுமா, இல்லை வெயிட் குறைக்கணுமா, சம்திங் சம்டே இட் வில் கெட் யோர் வே. அண்ட் இட் கேன் பி இன் 2026 ஆல்சோ. ட்ரை ஃபார் தட். அண்ட் எஸ், என்னதான் நம்ம வந்து நம்ம மெச்சூர்டாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த ஃபீல்லாம் இல்லைன்னு சொன்னாலும், அந்த இயர் முடியும் போது நம்மளுக்கு வந்து அந்த பழைய நினைவுகளை சுரண்டி பார்த்து கூகுள் ஃபோட்டோஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்த்து சந்தோஷப்படுவோம் இல்லையா? ஸோ அப்படி தான் எனக்கும் வந்து ஒரு மாதிரி இருக்குது. எஸ், 2026 have to be even more ஃப்ளரிஷிங்காக, இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக, இன்னும் சூப்பராக இருக்கணும்னு நினைக்கிறேன். நியூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வரணும். உங்கள் அம்மா அப்பா இன்னும் உங்ககிட்ட நல்லா பேசணும். யூ ஸ்பெண்ட் மோர் டைம் வித் யுவர் ஃபேமிலி, ஸ்பெண்ட் மோர் டைம் வித் யுவர் பேரண்ட்ஸ்.
try to at least, like if you're in some other country or state, that's not a problem. I'm not taking idli kadai here, but try to at least communicate with your parents, because that's more important. பிகாஸ் நானே இது கொஞ்சம் பண்ண மாட்டேன். பிகாஸ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், நம்ம ஃபோன் பண்ணாலே அவங்க நம்மளை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்காகவே நம்ம ஃபோன் பண்ணாமல் இருப்போம். பட் அஃப்கோர்ஸ் திட்டு வாங்கினாலும் பரவாயில்லன்னு சொல்லி கால் பண்ணி பேசி தான் ஆகணும். பிகாஸ் டவுன் த லைன் we have very less time with our parents, right? They're growing old. We are also. So on a positive note, I'm finishing this, and in 2026 we'll meet. அட்லீஸ்ட் 2026லயாச்சும் நான் வந்து ஒரு நல்ல சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்டோடு இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. எஸ், until then, டாட்டா, பாய் பாய்.